நாம ஈஸியா அங்க போலாம் இங்க போலான்னு ட்ரிப் எல்லாம் பிளான் பண்ணிடுவோம். ஆனா கார் ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் கழுத்து வலியோட கஷ்டமே. ஸோ அதனால தான் இந்த ஒரு நெக் பில்லோ வாங்கணும்னு நான் ரொம்ப நாள் முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா கார் ஓட்டும் போது கொஞ்சம் லாங் டிரைவா இருந்ததுன்னா கழுத்து வலி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி ஃபோம் கார் நெக் பில்லோ, ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனே உங்களுடைய நெக் அண்ட் ஷோல்டர் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் கொடுக்குற மாதிரி தான் இது வந்து டிசைனே பண்ணியிருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் பேக்கிங் இருக்குது, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷ் இருக்குது. அமுக்கும் போது பார்த்தீங்கன்னா மெமரி ஃபோம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம பெட்லலாம் வந்து இப்படி உட்காந்து அப்படியே ஜம்ப் ஆகுமே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது மெமரி ஃபோம் தானான்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணால் இது பார்த்தீங்கன்னா மெமரி ஃபோம் வந்து ஒரு பெரிய பாரா நம்மளுடைய நெக் அண்ட் ஷோல்டர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அழகா அது உள்ள பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா நீங்க காரோட நெக் போர்ஷன்ல நீங்க அழகா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய கார் சீட்டோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்டுமே பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்றதுன்னு எங்களுக்குமே தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது நம்மளுடைய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்ப சேஞ்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா லாங் டிரைவ் போகும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்தது. நெக்குக்கும் சரி ஷோல்டருக்கும் சரி. இதோட பிரைஸுமே ரொம்ப கம்மியா இருந்தது. இதோட லிங்க் வேணும்னா ஸ்கிரீன்ல டாப் ரைட் சைட்ல அஃபிலியேட்னு மென்ஷன் பண்ற, தேவைன்னா செக் பண்ணுங்க. பை பை.